ரசம் வைக்க என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 6-7 பூண்டு தோலோட. பூண்டு தோல் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ரசத்துக்கு வந்து தோலோடையே போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரே ஒரு மிளகா வந்து 2 கூட போடலாம். ஆனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணேன். ஏன்னா மிளகு வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பாப்பாக்குள்ளே ரொம்ப காரம் ஆகிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். வாங்க இதை வந்து வறுத்து பொடி பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சட்டியை வந்து காய வச்சுட்டேன். ஸோ இதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த வாசனை வரணும். ரசம் இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்து செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 2 விதமாக ரசம் வைப்பேன். இது வந்து ஒரு டைம் நல்லா கிடைக்கும் போது இந்த மாதிரி வைப்பேன். அவசரமாக இருக்கும்போது வேறு மாதிரி ரசம் வைப்பேன். அதாவது டேரெக்டாகவே வந்துட்டு மிளகு சீரகத்தெல்லாம் பொடி பண்ணி ரசம் வச்சுருவோம். இப்போ வந்து வறுத்துக்கலாம். வறுத்து செய்யும்போது நல்ல வாசனை வரும். அதுக்கு மேலே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நல்ல டைம் கிடைக்கிது சமைக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். இப்போ நம்ம புளி உருண்டை மிளகு ரசம் வைக்க போகிறோம். ஸோ ஒரு கை எலுமிச்சப்பழம் அளவுக்கு வந்து புளி. ஆனால் புளியில் வந்து ஒவ்வொரு ரகம் இருக்குங்க. சில புளி போட்டால், என்னோடய 8 வருஷ அனுபவத்தில் சொல்கிறேன், சில புளி வந்து கொஞ்சமாக எடுத்தாலே நிறைய தண்ணி வரும், நிறைய புளிப்பாக இருக்கும். சில புளி நம்ம நிறைய எடுத்தாலுமே வந்துட்டு கம்மியாக தான் வந்து புளிப்பு இருக்கும், கம்மியாக தான் வந்துட்டு அந்த புளிப்பு தன்மை வரும். அதுக்கே புளி எந்த ஊருட்டு புளியை உருட்டுறதுக்கு தானே புளி. புருஷனை தான் உருட்ட முடியல. புருஷனை உருட்ட முடியலையா? என்னையத்தான் உருட்டிக்கிட்டு இருக்க, புளியை உருட்ட மாட்டேங்கிற. உருட்டு. அதனால இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு புளி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 பூண்டு. மிளகு ரசம் தான். மிளகத்தை காணும். மிளகு தான் அங்கே வறுத்து வச்சுருக்கீங்க. 2 பழுத்த தக்காளிகள். ஓகேவா? இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமான பார்ட் இது தாங்க. இதை வச்சு புளியறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். பார்த்து மெதுவாக. ஆனால் இந்த மிக்சியில் அடித்து போட்டாலோ இல்லை வந்துட்டு அது ஒரு மாதிரி கட் பண்ணி போட்டாலும் அந்த டேஸ்ட்டு வந்து இருக்காது. ரசம்னாலே வந்து கையோட மனம்தான். ஸோ இதுக்கு தான் நாங்களும் அம்மி வச்சு அரைங்கிறோம். கேட்குறீங்களா? இதை அம்மி வச்சு அரைக்க முடியுமா ரசத்தை? ஏதாவது வந்து அரைக்கிறது சொல்றேன். பொதுவா இந்த தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறீங்கல்ல, பேசுங்க பூமரங்கள். இதுக்கு பூமரங்கள்லாம் தேவையே கிடையாது. அம்மி தானே. சரி, அரைச்சிடுவோம். என்னை தான் வச்சு அரைப்பா. ஓகே, இப்போ நம்ம அதெல்லாம் அரைக்காமல் ரசத்துக்கு முதல்ல கரைப்போம். ஓகேவா? இந்த பச்சை மிளகாவை அப்படியே எடுத்து இதில் உடச்சி விட்ருங்க. உடைக்கல கைப்புள்ள உடடா தாவு அது மாதிரி உட. ஸோ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சது அதை அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறோம், இதில் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நான் போய் பவுடர் பண்ணிட்டு வரேன். நம்ம பண்ணி வச்ச பவுடர் இங்கே இருக்குது. நல்ல வாசனை வருதுங்க. உங்களுக்கு இதில் வீடியோவில் வாசனை வராது தான், ஆனால் வருதுங்க. கேமராமேன் அவருக்கு வீடியோக்காக சொல்ல மாட்டாருங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிக்சரில் அதாவது புளி தண்ணியில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். எத்தனை தூள்? ருசி வேணும்ல. வடை சட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ரசம் முழுமையாகவே எப்படின்னா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்னா எத்தனை ஸ்பூனு? நம்ம அளவுக்கு தாங்க எப்போதும், டேஸ்ட்டை பொறுத்து. ஒரு சிலர் எண்ணெய் கம்மியாக ஊற்றி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் அதிகமாக ஊற்றி சாப்பிடுவாங்க. ரைட்டு, ஓகே. எப்படி வேணுமோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் நல்ல எண்ணெய் ஊற்றுறேன். நல்ல எண்ணெய் ஊற்றுறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. நல்ல எண்ணெய் ஊற்றுறாங்க. அண்ணே, இது நல்லெண்ணெய் தானே? நல்ல எண்ணெயை தான். கடுகு போட்டுக்கலாம். தெரிக்குது. 2 காஞ்ச மிளகாய்
பெருங்காயம் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போடுறோம். ஜஸ்ட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் தான், இல்லைன்னா கரைஞ்சிடும். 2 செகண்ட் ஒட்டி இருக்கு. 2 செகண்ட் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடணும். ஓகே, இப்போது மிக்ஸி அலம்பிட்டு வந்து அந்த தண்ணி இதில் ஊற்றிக்க வேண்டியதான். மிக்ஸி அலம்பின தண்ணி அதையும் ஊற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கிண்டிட்டு ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ ரசத்தோட கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுதான் ரசம், இப்படி தான் இருக்கும். சூப்பர். மிளகு ரசம். இதில் மிளகு மட்டும் இல்லை, மிளகு, மல்லி, சீரகம் எல்லாமே இருக்குது. நல்லாவே இருக்கு. ஆனால் ஸ்பெஷல் மிளகு ரசம் தானே. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. சாப்பிட வந்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். தெரியுதா பார்த்தாலே? எனக்கு இன்னும் இந்த ரசத்தை பார்க்க ரொம்ப பிடிக்குங்க, சாப்பிடவும் பிடிக்கும். அப்படியே குடிச்சிருங்க. இல்லைங்க, நான் டீ குளிக்கவே முடியல. என்னை எப்படியும் யமன் வந்து நரகத்தில் கூட்டிகிட்டு போயிட்டு எண்ணெய் சட்டியில் வறுத்துப்பார், அப்போ நான் வெந்துக்கிறேன். கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஸோ ஆஃப் பண்ணிடலாம்.